கோவையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளி கட்டிகளுடன் மாயமான 2 வியாபாரிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கபளீகரம் செய்த நகைகள் எங்கு உள்ளன? மாயமான நகைகள் மீட்கப்படுமா? கோவை மாநகர பகுதியில் ஏராளமான நகைப்பட்டறைகள் அமைந்துள்ளன. அங்கு வியாபாரிகள் தங்க கட்டிகளை வாங்கி நகைக்காக மெருகேற்றி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்புகின்றனர். அண்மையில் பெரிய கடை வீதியில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த விஜய் அம்பாலால் சோனி, பிரதீப் குமார் சோனி ஆகியோர் தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகளை விற்பனை செய்யும் மையத்தை தொடங்கியுள்ளனர். அவர்கள் இருவரும் கோவையில் உள்ள பல்வேறு வியாபாரிகளிடமிருந்து தங்க கட்டிகளை வாங்கி நகையாக மாற்ற அதிக விலைக்கு விற்றுத் தருவதாக கூறினர். அதனை நம்பி பல்வேறு வியாபாரிகள் சுமார் 4 கிலோ தங்க கட்டிகள் மற்றும் 6 கிலோ வெள்ளி கட்டிகளை கொடுத்துள்ளனர். மொத்த நகைகளையும் வாங்கிய பின்னர் ராஜஸ்தான் நபர்கள் நடத்தி வந்த மையம் திடீரென பூட்டப்பட்டது. தொடர்ந்து கடை பூட்டி கிடப்பதை அறிந்து நகைகளை கொடுத்த வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விசாரித்ததில் இருவரும் தங்கம் வெள்ளியுடன் மாயமானது தெரிய வந்தது. சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளியை பறிகொடுத்த வியாபாரிகள் செய்வதறியாமல் திகைத்து போயினர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் கடைவீதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அத்துடன் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. செல்போன் எண்கள் மூலம் ட்ராக் செய்ததில் மோசடி நபர்கள் இருவரும் கோவையில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. உடனே அங்கு விரைந்து சென்ற போலீசார் விஜய் அம்பாலால் சோனி, பிரதீப் குமார் சோனி ஆகிய இருவரையும் கோழியை அமுக்குவது போல அமுக்கியுள்ளனர். பின்னர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். அப்போது வியாபாரிகளை ஏமாற்றி வாங்கிய தங்கம் வெள்ளியை யாரிடம் கொடுத்துள்ளனர் என்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இந்த மோசடியில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் நகை வியாபாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள 6 கோடி ரூபாய் மோசடியில் பறிபோன தங்கம் மற்றும் வெள்ளிக்கட்டிகள் மீட்கப்படுமா?